அண்மைச் செய்தி வேதாரண்யத்தை டிட்வா புயல் நெருங்கியுள்ளது. வேதாரண்யத்திற்கு கிழக்கு தென்கிழக்கே 90 கிலோமீட்டர் தொலைவில் டிட்வா புயலானது மையம் கொண்டுள்ளது. சென்னைக்கு தெற்கே 330 கிலோமீட்டர் தொலைவில் புயலானது மையம் கொண்டுள்ளது. அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். வேதாரண்யத்திற்கு கிழக்கு தென்கிழக்கே 90 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கட். வணக்கம் வெங்கட். விவரம் வணக்கம். இந்த டிட்வா புயலானது தற்பொழுது 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக வேதாரண்யத்திலிருந்து 90 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போல காரைக்காலிலிருந்து 120 கிலோமீட்டர் தொலைவிலும், பாண்டிச்சேரியிலிருந்து 220 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து 330 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த டிட்வா புயலானது தற்பொழுது நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த புயலானது வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து நாளை அதிகாலையில வட தமிழ்நாடு, புதுச்சேரி, அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர பிரதேச கடற்கரைகளுக்கு அப்பாலே இருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடலை வந்தடைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. வடக்கு வடமேற்கு நோக்கி நகரக்கூடிய இந்த புயல் இன்று நள்ளிரவு, நாளை நள்ளிரவு மற்றும் மாலை நேரங்கள்ல முறையாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகளில் 60 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர், 25 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருப்பதாகவும் மையம் கொண்டிருக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தற்பொழுது வரைக்கும் இந்த புயல் எங்கே கரையை கடக்கும் அப்படிங்கிறத கணிக்க முடியாத ஒரு சூழல் நிலவி வருகிறது. புயல் கரையை கடக்கும் தொடங்குவதற்கு முன்னதாகவே வலுவிழக்க வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில புயல் கடந்த முறை நகர்ந்த அதே வேகத்துல கடந்த 6 மணி நேரத்துல 10 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து வருவதாகவும், வேதாரண்யத்திலிருந்து 90 கிலோமீட்டர் தொலைவிலும், காரைக்காலில் இருந்து 120 கிலோமீட்டர் தொலைவிலும், பாண்டிச்சேரியிலிருந்து 220 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து 330 கிலோமீட்டர் தொலைவிலும் புயல் நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.